சென்னை மவுலிவாக்கத்தில் ஆபத்தான நிலையில் இருந்த 11 மாடி கட்டடம் நேற்று இடிக்கப்பட்டது. அங்கு தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். ரமேஷ், மவுலிவாக்கம் கட்டடம் இடிக்கப்பட்ட பகுதி தற்போது எப்படி காட்சியளிக்கிறது? அந்த பகுதி மக்கள்லாம் வீடுகளுக்கு திரும்பி விட்டார்களா? இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறதா? இங்கே இயல்பு வாழ்க்கை என்பது திரும்பி இருக்கிறது. அந்த காங்கிரீட் குவியலாக ஒரு மலை போல் அந்த காங்கிரீட்டில் விழுந்தக்கூடிய பாகங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரன் உங்களுக்கு காட்சிப்படுத்துவார். ஒரு மலை போல் கிட்டத்தட்ட ஒரு 25 மீட்டருக்கு மேலே அடுக்கு போல் பல்வேறு அடுக்குகளாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதி தற்பொழுது தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கிறது. காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் உள்ளே வந்துவிட வேண்டாம், அதை குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த டெப்ரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உதிரி பாகங்கள்லாம் வரும்பொழுது, யாரும் உள்ளே செல்லும் பொழுது அவர்கள் மீது விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே காவல்துறையினர் இங்கே இருந்து வருகிறார்கள். இந்த நேற்று தகர்க்கப்பட்ட சம்பவத்தினால் அருகில் இருக்கக்கூடிய எந்த வீடுகளுக்கும் சேதாரம் இல்லை. உள்நோக்கி வெடித்தல் என்ற ஒரு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது தகர்க்க செய்யப்பட்டதால் உள்நோக்கி தான் விழுந்திருக்குது. அந்த ஏற்கனவே ஒரு மாடி விழுந்திருக்கிறது. அதற்கு பக்கத்திலே இது விழுந்ததால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜ நகர், ராஜலட்சுமி நகரிலே சில அந்த ஜல்லிக்கற்களை போல அந்த வேகத்திற்கு அந்த புழுதி புயலாக இருந்தது. அதை கூட இன்றைக்கு காலை சென்னை மாநகராட்சியை சேர்ந்தவர்கள் அந்த குப்பையெல்லாம் தனியாக வாரியிருக்கிறார்கள். அதாவது ஜல்லிக்கற்களை தெளித்தது போல சாலைகளிலும் இங்கே இருக்கக்கூடிய வீடுகளின் மேலும் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஒரு வெற்றிகரமாக இந்த ஒரு மிகப்பெரிய கட்டட தகர்ப்பு என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் இது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கஜலட்சுமியிடம் கேட்டபொழுது ஓரிரு நாட்களில் இது குறித்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் CMD என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் இந்த பகுதியிலே சாயில் டெஸ்ட் என்ற அந்த மண் பரிசோதனையை செய்ய இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்ட பிறகு உரிய ஒப்பந்தம் ஏற்கனவே அந்த நிலத்திற்கு சொந்தமான அந்த கான்ட்ராக்டர் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியிடம் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. மற்றபடி இந்த வீடு வாங்கியவர்களும் அது குறித்த வழக்கு என்பது இந்த அபார்ட்மெண்ட்ல வாங்கியவர்கள் என்பது குறித்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் இருந்து வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் ஏற்கனவே அந்த முதல் 2014 ஜூன் மாதம் 28ஆம் தேதி அந்த 11 மாடி கட்டிடம் இடியும் பொழுது பாதிக்கப்பட்ட வீடுகள் இருக்கின்றன. அந்த வீடுகளுக்கும் தற்பொழுது ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பாதுகாப்பற்ற சூழலிலே இந்த கட்டிடம் இருந்ததுனால அந்த வீடுகளுக்கும் செல்ல முடியாத அளவுக்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த வீடுகளுக்கெல்லாம் கூட ஒரு விடிவு ஏற்பட்டதாக அந்த உரிமையாளர்கள்லாம் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். அவர்கள் சற்று முன்பு நம்மளுக்கு பேட்டி அளித்திருக்கார்கள். எங்களுக்கு 2.5 வருஷமா நாங்கள் அந்த வீட்டில் போல வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தாங்க. அவர்களுக்கும் ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கிறது. கணேஷ், ரமேஷ், ஒரு 11 மாடி கட்டடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 கிலோவுக்கு மேல் வெடிபொருட்களை வைத்து அது தகர்க்கப்பட்டிருக்கிறது. அது விழுந்த போது ஏற்பட்ட அந்த நில அதிர்வின் காரணமாக அருகாமை கட்டடங்களில் ஏதாவது விரிசல் மாதிரியான ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதா? விரிசல் என்று எது பகுதியிலும் கிடையாது. இங்கு அருகில் இருக்கக்கூடிய ராஜராஜன் முதல் தகரில் கூட ஒரு கண்ணாடி அந்த விண்டோவில் மட்டுமே சின்னதாக விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் நம்மால் பார்க்க முடியுது. பெரிய அளவிலே யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட, குறிப்பாக கட்டடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்டிருந்த கட்டடங்களுக்கு கூட ஏற்கனவே முதல் முறை விலகும்பொழுது ஏற்பட்ட அந்த பாதிப்பு அந்த கட்டடம் கூட எந்தவித பாதிப்பு இல்லாமல் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் சொன்னது போல RDX ஜெலட்டின் குச்சிகள் எல்லாம் வைக்க அந்த தகர்க்கப்பட்ட இந்த கட்டடம் என்பது உள்நோக்கி வெடித்தல் என்ற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதால் அவையெல்லாம் கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டன்னுக்கு அதிகமான காங்கிரீட் குவியல் இருக்கிறது. ஏராளமான கட்டுமான பொருட்கள் வைத்து கட்டப்பட்டதால் 11 மாடி அளவு கட்டப்பட்டதால் ஏராளமான காங்கிரீட் கம்பிகள் மற்றும் அந்த செங்கற்கள் உள்ளிட்ட உதிரி பாகங்கள் தான் இருக்கிறது. இதை அப்புறப்படுத்துவதற்கு ஓரிரு தினங்களுக்கு மேல் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர்கள் தான் அதை செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இதை அப்புறப்படுத்துவதற்கு பல லாரிகளின் மூலமாக தான் அவர்கள் வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளும் விரைவில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் CMDA அதிகாரிகள் இதை பார்த்து வருகிறார்கள். தற்போது கூட நம்ம அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த CMDA அதிகாரிகள் எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பாகங்கள் விழுக்கப்பட்டது என்பது குறித்த அடையாளங்களை எல்லாம் அவர்கள் அளந்த வண்ணம் வருகிறார்கள். இது குறித்த அறிக்கையை நாளை அல்லது நாளை மறுநாளோ அவர்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த CMDA அதிகாரிகளுடைய ஆய்வுக்கு பிறகு என்ன மாதிரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது நமக்கு தெரிய வரும். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த
அரசாங்கம் இந்த ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த ஒரு பிரச்சனை என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் இந்த கட்டிட தகர்ப்பு பணி என்பது தற்பொழுது வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அதாவது அந்த வாடகை வாங்க கிட்டத்தட்ட இந்த பாதிக்கப்பட்ட வீடுகள் முதல் முறை விழும்போது விழுந்த வீடுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதே போல அங்க வீடு வாங்கணுங்க அடுக்குமாடி குடியிருப்பிலே புக் செய்து கிட்டத்தட்ட 30 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு வீட்டுக்கு கட்டியவர்களுக்கு இழப்பீடு தொகைகளை உரிய முறையில் அந்த நிர்வாகத்திலிருந்து வாங்கி தர வேண்டும், அந்த ஏற்கனவே பணம் கட்டவங்களிலிருந்து வாங்கி தர வேண்டும் என்பன சில கோரிக்கைகள் அவர்கள் சார்பில் வைக்கப்படுகிறது. அவர்களும் இன்று பிற்பகல் அவர்களுக்கு நாம் தொலைபேசி மூலமாக பேசினோம். அவர்களெல்லாம் தற்பொழுது தகவலிருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் வந்த பிறகு அவர்களிடமும் கூட நம்ம அவருடைய கருத்தை கேட்கலாம். கணேஷ்.